அல்லேலூயா. ரெண்டாவது சொல்லிடுறார். ரெண்டாவது காரியம் மாத்திரம் படித்து முடிச்சிடலாம். முதலாவதுக்கு பயப்படுறவங்களை நான் பிளஸ் பண்ணுவேன். ரெண்டாவது சொல்கிறார் யாத்திராகம் 23:25, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே நீங்கள் சேவிக்க கடுவீர்கள். நேரம் வரும்போது ஆண்டவரை சேவிக்கிறது, நேரம் முடிஞ்ச பிறகு உலகத்தை சேவிக்கிறது, அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அந்த ஸ்பெஷாலிட்டியா ஆமாம், அந்த ஸ்பெஷாலிட்டியெல்லாம் செல்லாது. ஒன்று நம்புனா இயேசுவை நம்பணும். இப்போ கூட யாருக்கு ஆமேன் வராது. நான் சொன்ன பேருக்கு வந்து என்ன பிரயோஜனம்? சொல்லும் போதே என்ன சொல்லணும்? கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். ராஜாவை நம்பினா செழிக்குவோம். 28ஆம் அதிகாரம் நீதிமொழி 25, யாத்திராகம் 23:25, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு நான் கானான் தேசத்தை கொடுக்க போறப்பா, உங்களுக்கு முன்பாக என் தூதனானவரை நான் அனுப்புவேன். யாத்திராகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் என் தூதனானவர் உனக்கு முன்பாக சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெர்சியரும் கானானியரும் ஏவியரும் எபேசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கையின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அப்படி சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடுவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன். அல்லேலூயா. யோசுவா 24:15, கடைசி மரிக்க போகிற யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எமோரியின் தேவர்களை சேவிப்பீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். இந்த லிஸ்ட்ல நம்ம வந்து சேரணும். அல்லேலூயா. இந்த லிஸ்ட்ல நம்ம வரணும். உலகத்தார் சொல்ற வார்த்தை நம்ம கேட்க கூடாது. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காதபடிக்கு உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். சூரியனை நம்பினா நல்லது நடக்கும், சந்திரனை நம்பினா நல்லது நடக்கும், நட்சத்திரத்தை நம்பினா நல்லது நடக்கும். எதுவும் நடக்காது. ஒரு நாள் அவைகள் எல்லாம் மறைந்து போய்விடும். இயேசு கிறிஸ்து நித்திய வெளிச்சமானவர். சிருஷ்டியை சேவிக்க கூடாது, சிருஷ்டிகரை தான் அவ சேவிக்க வேண்டும். சந்தோஷமா இல்லையா? சொல்லாம யார சொன்னாங்க சூரியன் வீட்டுக்குள்ள வந்தா கோல்டா வரும்ன்ட்டு? இருக்கிறதெல்லாம் வெளியே போகும். எங்க வீட்டில் அப்படிதான் நடந்தது. அன்பானவர்களே, எங்க வீட்டில் ரொம்ப இப்படிதான் எங்கள் வீடு இருக்கும். காலையில் கூட சொன்னேன், அந்த இப்படி டைரக்ட் ஸ்ட்ரெயிட் வீடு. யாரோ வந்து சொன்னாங்க, உங்கள் வீட்டுக்கு சூரியன் வர மாட்டேங்குது, அதுக்கு தான் நீங்கள் உடனே இதை க்ளோஸ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ண பாருங்க. எல்லாம் முடிந்தது. நீதியின் சூரியன் வரணும். மல்கியாவின் புஸ்தகம் 4 அதிகாரத்தில் நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். சாஸ்திரத்தை பார்த்தா அதெல்லாம் பலிக்காது. இந்த பைபிளை படித்தா ஆண்டவர் இதோடு பேசுகிற தெய்வம். நல்ல காலம் நல்ல காலம் எந்த காலமும் இல்லை. இயேசுசாமி ஒருவர் தான் நமக்கு நல்ல காலத்தை கொடுக்கிற தெய்வம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். கர்த்தரை சேவிங்க. 1 ராஜாக்கள் 18:21, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. ஏசாயா 43:11, நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொல்ல. நானே கர்த்தர், என்னை இல்லாமல்
இரட்சகர் இல்லை. எலியா சொல்ல, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தர் உங்களை 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலங்கம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அது சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் உங்களை ஆளுகிற ராஜாவும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலக பண்ணீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கும் விரோதமாய் இருக்கும். 20வது வசனம், அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடு சேவியுங்கள். 1 சாமுவேல் 12:24, நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இதயத்தோடு உண்மையா அவர் சேவிக்க கடுவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்வீர்களானால் நீங்கள் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றான். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பவுல் சொல்றாரு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பூமியிலே வாழ்ந்த போது அவருக்கு எத்தனையோ நெருக்கங்கள் வந்த வேளையிலே, துன்பங்கள் வந்த வேளையிலே வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் கர்த்தரை சேவித்தேன்.